கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிலமோன் 1:3. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகிற்கு வந்ததே நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே. அவர் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் தருவதில் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஒருவரை வாழ்த்தும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நாம் வாழ்த்த வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த வாழ்த்துதல்கள் பலிக்கும்படி செய்வார். எனவே நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய கிருபையும் சமாதானத்தையும் கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கும் அந்த நன்மையை தருவதில் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு இடத்திலும் நாம் அப்படிப்பட்ட அன்பையும் கிருபையும் சமாதானத்தையும் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். அவர்களை அப்படி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். தேவனுடைய கிருபை என்னாலும் எல்லாரிடத்திலும் பெருகி காணப்படும்படியாக நாம் எப்பொழுதும் அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அப்பொழுது அந்த நன்மை நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். எனவே நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாகவும் சமாதானத்தை மற்றவர்களுக்கு விதைக்கிறவர்களாகவும் காணப்படுவோம். அப்பொழுது கர்த்தர் நம் வாழ்விலும் இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளை எடுத்து போட்டு சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் நம்மை சமாதானத்துடன் காத்து நடத்தி தருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.